இன்றைக்கி வந்து சீம் பால் தான் காச போகிறோம். நம்ம வீட்டில் ரெகுலராக ஒரு அண்ணா பால் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் கன்னுக்குட்டி போடுறதுனால பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கினா ஒரு 3/4 கப் அளவுக்கு சீம் பால் கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து டபுள் மடங்காக காசாத பச்சை பால் 2 மடங்கு சேர்த்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த பாலை தூக்கி வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா தொலைவி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வர வரைக்கும். கூடவே 2 ஏலக்காவும் தட்டி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகிறதுக்கு வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சாக்கோ இல்லை ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். சூடாக இருக்கும் போதே இது வந்து கட் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு. சீம் பால் கிடச்சிச்சின்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்துக்கு கூட இது ரொம்பவே நல்லது. ஓகே, பாய். இன்னும் அடுத்த